இங்கே உள்ள முருகன் கோவிலில் 24 கிணறுல ஒரு கிணறு மட்டும்தான் இங்கே வர பக்தர்கள் அதில் குளிச்சுட்டு போகிறாங்க. இந்த கிணறுக்கும் கடலுக்கும் வெறும் 100 மீட்டர் தான் இருக்குது. ஆனாலுமே இந்த ஒரு தண்ணி உப்பே கரைக்காது. ஆறுபடை வீடில் முக்கியமான ஒரு முருகன் கோவிலில் தான் நான் இருக்கேன். லொக்கேஷன் சொல்கிறதுக்கு முன்னாடியே மறக்காமல் நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம், நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருக்க ஞாலிக்கிணறை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். முருகன் சூரனை சம்ஹாரம் பண்ணிவிட்டு பஞ்சலிங்கத்தையும் வழிபாடு பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வரணும். அதுக்காக தன்னுடைய வேலுனால் உண்டாக்கப்பட்ட ஒரு கிணறு தான் நாளிக்கிணறுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த நாளிக்கிணறு தீர்த்தத்தில் நம்ம குளிக்கணும்னா அதிகபட்சம் 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஆகும். இந்த ஒரு நாளிக்கிணறுல குளித்தா நிறைய பெனிஃபிட்ஸ், தைரியம் அதிகரிக்கும், உங்கள் உடம்புல இருக்க நோய் எல்லாமே கிளியர் ஆகும். நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போனீங்கன்னா இந்த ஒரு தீர்த்தத்தில் குளிச்சுட்டு முருகனை போய் பாருங்கள்.